பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்கள் வருடத்தின் இறுதி நாள்ல வந்து நிற்கிறோங்க. 2025வது வருடம் டிசம்பர் மாசம் 31வது திகதியிலே நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில மணித்தியாலங்கள் தாங்க இருக்குது நாங்க புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து போவதற்கு. ஆமென். அப்ப ஆகையினால இந்த நாள்ல எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? இந்த 2025வது வருடத்திலே இந்நாள் மட்டும் கர்த்தர் என்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம், அநேக இயற்கை அனர்த்தங்கள் வந்திருக்கலாம், அநேக பொல்லாப்புக்கள், அநேக பிரச்சனைகள், அநேக யுத்தங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேக விபத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை தேடின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்களாக்கி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அதுதாங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறபடினால ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி கர்த்தர் இந்த நாளிலே அற்புதமாய் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியிலே கொண்டு வந்து உங்களையும் என்னையும் நிறுத்தி இருக்கிறார். எங்க ஒரு விஷயம் உங்களோட கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்றீங்களா? நன்றி ஏசப்பான்னு சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம். 2026வது வருஷத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்ப நாங்க புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போக இருக்கிற நாங்க இந்த பழைய வருடத்துக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பழைய வருடத்துல நிற்கிற நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பழையதான காரியங்களை, எங்களோட வாழ்க்கையில சில வேளை கோபம், பொறாமை, போட்டி, இப்படியான எண்ணங்கள் அநேகம் இருக்கலாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு இந்த நாள்ல ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நாங்க நிறைய பேர் என்ன செய்யறோம்? பழைய குப்பைகளை தோல்ல போட்டு சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோங்க. அது பாரமாவே இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும், அதை நாங்க வீசிடணும். ஒரு பழைய குப்பை உள்ள இடத்துல அதை வீசிடணும். அப்ப நாங்க அதை வீசாம நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தோள்கள்ல சுமந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நாங்க அந்த பழையதான காரியங்களை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறபடினால தேவனால வருகிறதான சில ஆசீர்வாதங்களுக்கு அவைகள் தடையாக இருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, நாங்க எங்களிடத்தில் இருக்கிறதான பலதையான காரியங்களை தூக்கி வீசிட்டு கர்த்தருக்குள்ளே கடந்து போவது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த நாள் நம்ம கூட கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, பாருங்க, வசனம் மிகவும் அழகாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இங்க, நாங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு நாங்க சில பூமியில் உள்ள சில காரியங்களை பிடிச்சு கொண்டுதாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பூமியில் உள்ளவைகள் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீடர்களோட போய் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பெரிய உயர்ந்த கட்டிடங்களை காட்டுறதுக்காக போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு காட்டுற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவைகள் எல்லாம் காண்கிறீர்களே, இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி ஒரு நாள் இவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஆமாங்க, இந்த உலகத்துல நாங்கள் சேர்த்து வைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அவைகள் ஒரு நாள் இந்த பூமியிலே இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனிடத்தில் உள்ள மேலானவைகளை உங்களால தேட முடியுமா? இருந்தா கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, சில காரியங்களை நாங்க பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். பிடிவாதமா பிடிச்சு கொண்டே, இதை என்னால விட முடியாது, இந்த காரியங்களை என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். நீங்க அப்படி பிடிச்சு கொண்டிருக்கிற சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில வருகிறதான ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சில வேளை நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்விகளும் இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி காரியங்களுக்கு ஆண்டவரால இன்னும் உங்களால ஆசீர்வதிக்க முடியலன்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாள்ல நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேலையில ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன காரியங்களை இன்னும் பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க
ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்ப ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துறதான சில காரியங்களை விட்டு விலகி வருவீங்களா இருந்தா, நீங்க என்ன காரியத்துக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பிறக்க இருக்கிற அந்த புதிய வருடத்திலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், நாங்க என்னென்ன காரியங்களை இன்னும் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. இப்படியான நிறைய காரியங்களை எங்களுக்குள்ள பிடிச்சுக்கிருக்கோம். நிறைய கோபம், நிறைய வாக்குவாதம், நிறைய பொறாமை அப்படிங்கிற நிறைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான நிறைய காரியங்களை எங்களால இன்னும் விட முடியல. நாங்கள் செய்யற நிறைய காரியங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. ஆமென். அப்ப நாங்க நினைக்கிறோம், எங்களுக்கு கடைசியா ஆண்டவருடைய வருகை மட்டும் இப்படியான காரியங்கள் இருக்கிறபடினால ஆண்டவர் எங்க மேல ரொம்ப கோபம் கொள்ளாதபடி, அவர் எங்க மேல அன்புள்ளவராய் இருக்கிறபடினால, அவர் எங்க மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினால, நாங்க எங்களை மனமாற்றிக் கொண்டு நாங்க கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்ப எங்களால முடியுமா இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்காய் மனம் வருந்த எங்களால முடியுமா இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பழி வாங்குகிறதான தெய்வம் அல்ல, மாறாக அவர் மன்னிக்கிறதான தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் இந்த பூமிக்கு வந்ததே தன்னுடைய ஜீவனையாவது கொடுத்து இவர்களுடைய பாவங்களை மன்னித்து இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தாங்க வந்தாரு. அவர் தனது ஜீவனை கொடுத்தாரு. அவர் அநேகருடைய வாழ்க்கை இதனால மாற்றினார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் வரல. ஆமென். நாங்க நிறைய காரியங்களை பார்க்கிறோம், நிறைய பேரை பத்தி பேசுறோம். அவங்க இப்படி இருக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேரை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறலைங்க. ஆமென். அப்ப எங்களுடைய வாழ்க்கை மாறுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆகையினால இந்த பூமியில் உள்ள காரியங்களை நாங்க தேடாம இந்த பழைய வருடத்துல நாங்கள் எங்களுடைய பழைய நவைகளை தூக்கி வீசிட்டு எங்களுடைய புதிய காரியங்களோட பழைய குப்பையை தூக்கி போட்டுருவாங்க. அது எங்களுக்கு தேவையில்லைங்க. அதனால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. இன்னைக்கு நிறைய காரியங்களை நாங்க தோல்ல சுமந்து கொண்டிருக்கிறோம் தானே, அதனால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லைங்க, எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆகையினால அந்த காரியங்களை உங்களால தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை நோக்கி உங்களால பயணிக்க முடியுமாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க இருக்கிற இந்த புதிய 2026வது வருடத்திலே கர்த்தர் அற்புத விதமாய் உங்களை நடத்த போகிறார். அவர் அதிசய விதமாய் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பழைய வருடத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த பழைய வருடத்திலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காய் நன்றி என்று சொல்லுங்க. சில வேளை இந்த பழைய வருடத்திலே உங்களுக்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். அநேக தேவனிடத்திலே கேட்டும் அநேக விதமான காரியங்கள் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டா கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்வாரா இருந்தா அது நன்மைக்கு எதுவாகத்தாங்க இருக்கும். ஆமென். சில வேளை நீங்க கேட்ட சில காரியங்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரா இருந்தா அதன் மூலியமா ஏதோ ஒரு விளைவு வந்திருக்குங்க, ஏதோ ஒரு காரியம் அதுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கும். ஆகையினாலதாங்க கர்த்தர் ஆண்டவர் சொல்ற ஏற்றதை ஏற்ற நேரத்திலே நான் உனக்கு சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அப்ப உங்களுக்கு ஏற்றதான காரியங்களை கர்த்தர் ஏற்ற நேரங்களிலே சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே அநேக காரியங்களுக்கு நீங்க கடந்து வந்த வருடத்துல நீங்க ஜெபித்து கொண்டு வந்திருக்கலாம், இந்த வருடத்திலே நீங்க ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நீங்கள் பிறக்க இருக்கிற இந்த 2026வது வருடத்திலே உங்களுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறாருங்க. நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ, என்னென்னலாம் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னீங்களோ, இந்த 2026வது வருடத்திலே கர்த்தர் அற்புத விதமாய் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே என்னென்ன காரியங்களை சுமையாக தூக்கி வந்து கொண்டிருந்தோமோ அந்த காரியங்களை இன்றைய நாளிலே இறக்கி வைத்துட்டு நாங்கள் கடக்க இருக்கிற அந்த புதிய வருடத்தில பழைய வருடத்துல எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு இங்க வசனம் சொல்லுகிறபடி எங்கள்கிட்ட கோபம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அநேகர் மேல போட்டி இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கலாம், தீய வார்த்தைகள் பேசுறவங்களா இருக்கலாம். அப்ப ஆகையினால நாங்கள் கர்த்தருக்கு விரோதமான அநேக விதமான போதைப் பொருட்களை பாவிக்கிறவங்களா இருக்கலாம். ஆகையினால உங்களால விட்டுவிட முடியாததை நீங்க கர்த்தருக்காய் விட்டு விடுவீங்களா இருந்தா உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திலேயே பெரிதான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த புதிய ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பழைய வருடத்திலே ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக, எங்களை கொண்டு வந்த அந்த நல்ல வழிகளுக்காக ஒரு விசை இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னோட கூட ஒரு மனப்படுவீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னை இந்த பழைய வருடத்துல ஆண்டவரே, இந்த 2025வது வருடத்திலே என்னை அற்புத விதமாய் கொண்டு வந்தீங்களேப்பா, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, இயற்கை அனர்த்தங்கள் நடந்துச்சப்பா, விபத்துக்கள் நடந்துச்சப்பா. ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நீங்க பின்னாடி வந்து கொண்டிருப்பீங்க ஏதோ ஒரு வாகனத்துல, உங்களுக்கு முன்னாடி போன ஒரு வாகனம் ஒரு விபத்துக்குள்ளாகிறத நீங்க உங்க கண்ணால கண்டிருப்பீங்க. அந்த நேரம் உங்களுக்கு பெரிய ஒரு ஷோக்கா இருந்திருக்கும். ஒரு வேளை என்னுடைய வாகனம் அந்த இடத்துல முட்டி இருந்தா இன்னைக்கு நான் என்ன ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க அநேகர் கண்டவங்களா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார். ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். மகனே பாரு, உன்னை எப்படி அற்புதமானவனை பாதுகாத்து வருகிறேன். உனக்கு நடக்க வேண்டியதுதான், ஆனா உனக்கு நடக்காம நான் பாதுகாத்துட்டேன் பாரு, உன்னை நான் அற்புத விதமாய் கொண்டு வந்தேன் பாருன்னு ஆண்டவர் நாளைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்ப எத்தனையோ இயற்கை அனர்த்தங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பொல்லாப்புகள் வந்திருந்த பொழுதும் அநேகர் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது நீங்க கண்டிருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையோடு கூட நடத்தி இருக்கிறார், உங்களை உயிரோடு கூட நடத்தி இருக்கிறார். கண்பானவர்களை, இந்த நாளில் நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் தனது உடல் உறுப்புகளை ஒவ்வொரு நாளும் சத்திர சிகிச்சையின் வழியாக இழந்து கொண்டுதாங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபை பாருங்க, உங்கள் உடல் உறுப்புகளில் இருந்து இந்த 2025வது வருடம் கர்த்தர் ஒன்றை கூட எடுக்காமல் உங்களை அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறார். அவைகளை நினைத்து ஒரு விசையேனும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. ஒரு விசை சொல்ல முடியுமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம் ஓடடி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேனோ. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன் உடடி, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னுமாய் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, இன்னுமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கொண்டு வந்ததான அந்த அற்புதமான வழிகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் உம்மை துதிக்கும், இன்னுமாய் உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரே. பழையனவைகளை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே விட்டுவிட முடியாத அநேக காரியங்களோடு இந்த பழக்க வழக்கங்களை எப்படி நான் மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி இந்த வீடியோவை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆவியானவர் அவர்களுக்குள்ள இடைப்படுங்க ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. அவர்களிடத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்களை புதிய மனிதராக அப்பா கடந்து செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான அற்புதமான காரியத்தை நீ செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய அடியேன்வர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், இந்த பழைய வருடத்திலே கர்த்தாவே, இந்த 2025வது வருடத்திலே கர்த்தாவே, இவர்களை நீர் கொண்டு வந்த அற்புதமான வழிகளுக்காக நான் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே இவர்களை நடத்துங்க அப்பா, இன்னுமாய் இவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். உம்முடைய வசனம் சொல்லுகிறதே அப்பா, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய பலவீனத்திலே கர்த்தாவே உம்முடைய பலனை இவர்களுக்குள்ளாய் கொடுத்து இவர்களை நீர் பூரணப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக நோய்களோடு, அநேக கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரே, அநேகமான காரியங்களோடு இந்த வருடத்தில் இவர்கள் கடந்து வந்திருக்கலாம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து அப்பா பிறக்க இருக்கிற அந்த 2026வது வருடத்தில் இவர்களை அற்புதமாய் கர்த்தர் நீ நடத்த போகிற உம்முடைய பரிசுத்தமுள்ள அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே உம்மை துதிக்கவும், இன்னுமாய் உம்மை ஆராதிக்கவும், இன்னுமாய் உம்மை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் உம்முடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நீங்கள் கடந்து இருக்கிற இந்த புதிய வருடத்திலே அற்புதமாகவும் அதிசயமாகவும் உங்களை நடத்தி உங்களை சாட்சியாக ஏற்படுத்தி நடத்துவாராக. உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அடியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்துவாராக. பிறக்க இருக்கிறதான இந்த புதிய வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.